யோசிச்சு பாருங்க. பல வருஷங்களா, அதாவது பல தசாப்தங்களா மறைமுகமா நடந்த ஒரு நிழல் யுத்தம் திடீர்னு ஒரே ராத்திரியில நேரடி போரா மாறுனா உலகமே எப்படி ஸ்தம்பிக்கும்? ம் உங்க அன்றாட வாழ்க்கை எப்படி தலைகீழா மாறும்? அதுதான் இப்ப நடந்திருக்கு. February 28, 2026 இன்னைக்கு. ஆமா, மத்திய கிழக்கு நாடுகள் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று திருப்பத்தை சந்திச்சிருக்கு. அல்லது ஒரு கொடூரமான போரோட தொடக்கத்தை சந்திச்சிருக்கும் கூட சொல்லலாம். இந்த விரிவான தகவல் தேடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கண்டிப்பா. இது நீங்க வழக்கமா கேட்கிற மேலோட்டமான செய்தி வாசிப்பு கிடையாது. பல திசைகள்ல இருந்து வர்ற தரவுகளை ஒருங்கிணைச்சு உங்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட ஒரு ஆழமான உரையாடல் இது. எக்ஸாக்ட்லி. விக்கிபீடியா கட்டுரைகள், இன்ஸ்டிடியூட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் வார், அப்புறம் ஸ்மால் வார்ஸ் ஜேர்னல் மாதிரியான ராணுவ ஆய்வு மையங்களோட அறிக்கைகள். அது மட்டும் இல்லாம NDTV, த கார்டியன், அல் ஜசீரா மாதிரியான சர்வதேச செய்தி தொகுப்புகள், உலகளாவிய நிதிச்சந்தை அறிக்கைகள், இது எல்லாத்தையும் ஆதாரமா வச்சுதான் இந்த உரையாடலை நாம கட்டமைச்சிருக்கோம். சரி, ஆனா இந்த உரையாடலுக்குள்ள ஆழமா போறதுக்கு முன்னாடி ஒரு மிக முக்கியமான விஷயத்த நாம நேர்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஆமா, அது ரொம்ப அவசியம். நாம இன்னைக்கு விவாதிக்க போற இந்த தரவுகள்ல அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாட்டு தலைவர்களோட பல தீவிரமான அரசியல் சார்புடைய கருத்துக்கள் இருக்கு. வலதுசாரி மற்றும் இடதுசாரி என 2 தரப்பு அரசியல் பார்வைகளும் இதுல அப்பட்டமா இருக்கு. உண்மைதான். அதனால நாங்க எந்த ஒரு அரசியல் நிலைப்பாட்டையோ எந்த ஒரு நாட்டின் தலைவரோட கருத்துக்களையோ ஆதரிக்கல அப்படிங்கறது ரொம்ப தெளிவா பதிவு செய்றோம். கரெக்ட். எங்களோட ஒரே நோக்கம் இந்த மூலங்கள்ல இருக்கிற உண்மைகளை எந்த சார்பும் இல்லாம முற்றிலும் நடுநிலையா உங்ககிட்ட கொண்டு சேர்ப்பது மட்டுமே. சரி, இப்போ விஷயத்தை கொஞ்சம் விரிவா அலசுவோம். இன்னைக்கு காலையில ஈரானுக்கு எதிரா அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைஞ்சு நடத்தின அந்த பிரம்மாண்டமான கூட்டு தாக்குதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஆமா, ரொம்ப எதிர்பாராத ஒரு தாக்குதல். அமெரிக்கா இந்த ராணுவ நடவடிக்கைக்கு ஆபரேஷன் எப்பிக் ஃபியூரி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இஸ்ரேல் இத ஆபரேஷன் ரோரிங் லயன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எபிரேய மொழியில மிவ்சா ஷஹத் ஹாரி அப்படின்னு அர்த்தம். இந்த தரவுகள் எல்லாம் பார்க்கும்போது இது ஏதோ பேருக்கு நடத்தின தாக்குதல் மாதிரி தெரியல. டெஹரான், இஸ்ஃபஹான், கோம்னு ஈரானோட மிக முக்கிய நகரங்கள்ல இருக்கிற ராணுவ இலக்குகள் குறிவைக்கப்பட்டிருக்கு. அரசு இலக்குகளும் கூட தான். ஆமா, குறிப்பா சொல்லணும்னா ஈரானிய உச்ச தலைவர் அயதுல்லா அலி காமனியோட வளாகம், அப்புறம் அதிபர் மசூத் பெசஷ்கியானோட இருப்பிடம், இதெல்லாம் நேரடியாவே தாக்கப்பட்டிருக்கு. ஏர் பஸ் மாதிரியான செயற்கைக்கோள் புகைப்படங்கள் அங்க பெரிய அளவுல சேதம் ஏற்பட்டிருக்கிறது ரொம்ப தெளிவா காட்டுது. இதுல எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னது? அந்த இலக்குகளை அவங்க தேர்ந்தெடுத்த விதம். எக்ஸாக்ட்லி. இங்கே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமே அந்த இலக்குகள் எவ்வளவு துல்லியமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். ஆமா, நீங்க குறிப்பிட்ட அந்த நகரங்களை நாம சாதாரணமா நினைச்சிட முடியாது. இப்போ இஸ்வேஹான் எடுத்துக்கிட்டா அது ஈரானோட ராணுவ மற்றும் அணுசக்தி ஆராய்ச்சிகளோட மையப்புள்ளி. ஓ, அணுசக்தி மையம். ஆமா. அதே போல கோம் நகரம், அது ஈரானோட ஷியா இஸ்லாமிய மத போதனைகளோட இதயம் மாதிரி. அங்க தாக்குதல் நடத்துறதுங்கிறது வெறும் ராணுவ ரீதியான அதி கிடையாது. அப்போ அது ஒரு உளவியல் ரீதியான தாக்குதல்னு சொல்ல வரீங்களா? 100%. தலைவர்களோட இருப்பிடங்கள் குறிவைக்கப்பட்டாலும் அதிர்ஷ்டவசமா 2 தலைவர்களும் பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றப்பட்டதா ஈரான் அரசு ஊடகங்கள் சொல்லியிருக்கு. ஆனா அந்த தாக்குதலோட பேட்டர்னை பாத்தீங்கன்னா ஈரானோட ராணுவ கட்டமைப்பை முடக்கிறத விட ஒரு ஆழமான மெசேஜ் சொல்றாங்க. என்ன மெசேஜ்? நாங்க நினைச்சா உங்க உச்சபட்ச தலைவர்களையோ உங்க மத மற்றும் அணுசக்தி மையங்களையோ எந்த நேரத்திலயும் அழிக்க முடியும் அப்படிங்கிற செய்தியை சொல்றதுதான் இதோட முக்கிய நோக்கமா தெரியுது. அந்த உளவியல் தாக்குதல் அப்படிங்கிற புள்ளி ரொம்ப முக்கியமானது. இதோட நாம இன்னொரு டேட்டாவையும் இணைஞ்சு பார்க்கணும். சொல்லுங்க. நெட்ஃபிளிக்ஸ் வெளியிட்ட அறிக்கையை பாத்தீங்களா? ஆமா, இணைய முடக்கம் பத்தி. கரெக்ட். ஈரானில் இணைய சேவை வெறும் 4% குறைஞ்சிருச்சு. ஒட்டுமொத்த நாடும் உலக தொடர்புல இருந்து துண்டிக்கப்பட்டிருக்கு. எனக்கு என்ன சந்தேகம்னா, இது இந்த ஏவுகணை தாக்குதலால ஏற்பட்ட கட்டமைப்பு சேதமா, இல்ல தகவல்கள் வெளியே போறதை தடுக்க ஈரான் அரசே வேணும்னு செஞ்ச தடையா? இது போர்க்கால தந்திரங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஃபாக் ஆஃப் வார் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்ற போர்க்கால மூடுபனி இது. ஓ, அப்படின்னா ஒரு நவீன கால தெருச்சண்டை நடக்கும்போது வீட்டு ஜன்னல் திரைகளை நம்ம எப்படி சாத்தி வைப்போமோ அதே மாதிரி தான் இதுவும். புரியுது. நெட்ஃபிளிக்ஸ் அறிக்கைய உற்று நோக்கினா ஒரு விஷயம் தெளிவா புரியும். கடந்த 2025ஆம் வருஷம் ஜூன் மாசம் நடந்த 12 நாள் போரின் போது ஈரான் அரசு என்ன தந்திரத்தை கையாண்டதோ அதே பாணியில தான் இந்த இணைய தடையும் இருக்கு. ஓஹோ.
உள்நாட்டுல என்ன நடக்குது, பொதுமக்கள் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க, ராணுவ தளங்கள்ல உண்மையான சேதம் எவ்வளவு அப்படிங்கிற தகவல்கள் சமூக வலைத்தளங்கள் மூலமா வெளிய வர்றதை தடுக்க அரசு இதை செஞ்சிருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா அமெரிக்கா இஸ்ரேலோட சைபர் அட்டாக்ஸா இருக்கும் வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பா. அமெரிக்க இஸ்ரேலிய சைபர் தாக்குதல்கள் மூலமா தகவல் தொடர்பு கோபுரங்கள் முடக்கப்பட்டிருப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் நம்ம முழுமையா நிராகரிக்க முடியாது. தகவல் தொடர்பு முடக்கப்பட்டாலும் சில கொடூரமான உண்மைகளை மட்டும் எப்பவுமே மறைக்க முடியாது. ஆமா, அது உண்மைதான். துல்லியமான தாக்குதல், அதிநவீன தொழில்நுட்பம்னு என்னதான் சொன்னாலும் போரோட முதல் பலி எப்போதுமே அப்பாவி மக்களா தான் இருக்காங்க. தரவுகள்ல இருந்து ஒரு செய்தி ரொம்ப நெஞ்ச உழுக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த பள்ளிக்கூட தாக்குதலை சொல்றீங்களா? ஆமா, தெற்கு ஈரான்ல இருக்கிற மினாப் அப்புறம் ஹார்மோஸ்கான் பகுதிகள்ல ஒரு பெண்கள் பள்ளிக்கூட மேல ஏவுகணை விழுந்திருக்கு. இதுல 50லிருந்து 85 மாணவிகள் வரை கொல்லப்பட்டிருக்காங்க. ரொம்ப துயரமான நிகழ்வு இது. ஒரு பக்கம் இத சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு சொல்றாங்க. ஆனா கள யதார்த்தம் எவ்ளோ கொடூரமா இருக்கு பாருங்க. போரோட மிக இருண்ட முகமே அதுதான். ராணுவ இலக்குகளை மட்டும்தான் தாக்குறோன்னு அறிக்கைகள் சொன்னாலும், ஏவுகணைகள் திசை மாறலாம், இல்லனா இலக்குகள் மக்கள் வசிக்கிற பகுதிகளுக்கு மிக அருகில இருக்கலாம். தலைவர்கள் எல்லாம் பாதுகாப்பான சுரங்கங்களுக்குள்ள உட்கார்ந்து முடிவெடுக்கும் போது களத்துல பலியாவது இது போத பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தைங்க தான். சர்வதேச அளவுல பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. எவ்வளவு நியாயமான போராக இருந்தாலும் குழந்தைகள் கொல்லப்படுறத எந்த உலக நாடுகளும் ஈஸியா கடந்து போகாது. கண்டிப்பா. இது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர ரீதியான, அதாவது டிப்ளமேட்டிக் நெருக்கடியை ஏற்படுத்தும். இந்த நெருக்கடியை பத்தி பேசும்போதுதான் தலைவர்களோட அறிக்கைகள் எவ்வளவு தீவிரமா இருக்கு அப்படிங்கறத நம்ம கவனிக்கணும். குறிப்பா டொனால்ட் ட்ரம்போட அறிக்கை. ஆமா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட வீடியோ செய்தி சாதாரணமான ஒண்ணு கிடையாது. அவர் ஈரானிய மக்கள் கிட்ட நேரடியாகவே பேசியிருக்காரு. உங்க அரசாங்கத்தை நீங்க கையில் எடுங்க அப்படின்னு வெளிப்படையாவே ஆட்சி மாற்றத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. ரெஜிம் சேஞ்ச். எக்ஸாக்ட்லி. ஈரானோட ஏவுகணை தொழிலை தரைமட்டமாக்க போறதாவும் சொல்லியிருக்காரு. ஒரு நாட்டோட அதிபர் இன்னொரு நாட்டோட மக்களை பார்த்து உங்க அரச தூக்கி எறிங்கன்னு பகிரங்கமா சொல்றது ஒரு நேரடியான யுத்த பிரகடனம் தானே? நிச்சயமா. இதுதான் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வோட மையப்புள்ளியே. ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற வார்த்தைய அமெரிக்கா எப்போதெல்லாம் பயன்படுத்துதோ அப்போதெல்லாம் அதோட விளைவுகள் பல தசாப்தங்களுக்கு நீளும் அப்படிங்கிறது தான் வரலாறு. ஆனா இது திடீர்னு முளைச்ச ஒரு விஷயம் இல்லையே. கிடையாது. ட்ரம்போட இந்த உரை திடீர்னு வந்த ஒன்னல்ல. இத நாம ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைச்சு பார்க்கணும். அதாவது அந்த உள்நாட்டு போராட்டங்களோடவா? கரெக்ட். கடந்த காலங்கள்ல ஈரானுக்குள்ள ஹிஜாப் தொடர்பான மாபெரும் உள்நாட்டு போராட்டங்கள் நடந்துச்சு இல்லையா? அதுல பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்ததா தகவல்கள் இருக்கு. ஆமா. ஈரானிய மக்கள்ல ஒரு தரப்பினர் தங்களோட அரசின் மேல கடும் கோபத்துல இருக்காங்கன்னு அமெரிக்காவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஓ, அந்த கோபத்தை இவங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறாங்களா? சரியா சொன்னீங்க. அந்த உள்நாட்டு கோபத்தை தற்போதைய ராணுவ தாக்குதலோட இணைச்சு உள்ளிருந்தும் வெளியிருந்தும் ஈரானிய அரசிற்கு நெருக்கடி கொடுக்கிற ஒரு இரட்டை உத்தி இது. டியூவல் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு அந்த அணுசக்தி பேச்சுவார்த்தை முறிவும் ஒரு காரணமா இருக்குமோ? 100%. ஜெனீவாவில் நடந்த அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் முறிவடைஞ்சதும் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். ஈரான அணு ஆயுத நாடா மாற ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டோட உச்சக்கட்ட வெளிப்பாடுதான் இந்த அழைப்பு. இதே போல இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவோட உரையிலையும் ஒரு ஆழமான வரலாற்று ஒப்பீடு இருந்ததை நம்ம தவிர்க்க முடியாது. அந்த பியூரிம் பண்டிகை ஒப்பீடு. ஆமா, அவர் இந்த தாக்குதலை பியூரிம் அப்படிங்கிற யூத பண்டிகையோட ஒப்பிட்டு பேசியிருக்காரு. 2500 வருஷங்களுக்கு முன்னாடி பெர்ஷிய எதிரியான ஆமான் கிட்ட இருந்து யூதர்களை ராணி எஸ்தரும் மொர்தெகாயும் காப்பாத்தின அந்த வரலாற்று நிகழ்வை அவர் நினைவுபடுத்தியிருக்காரு. இது ரொம்ப கூர்மையான ஒரு உரை. ஈரானிய மக்கள் இந்த கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து விடுபடணும்னு அவர் அறைகூவல் விடுத்திருக்காரு. இத வெறும் ராணுவ மோதலா மட்டும் பார்க்காம ஒரு தொன்மையான வரலாற்று போராவும் சித்தாந்த போராவும் அவர் கட்டமைக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அது ஒரு மிகச்சிறந்த உத்தி. நெதன்யாகு மாதிரியான தலைவர்கள் வரலாற்ற ஆயுதமா பயன்படுத்துறதுல ரொம்ப வல்லவர்கள். உண்மைதான். 2500 வருஷங்களுக்கு முந்தைய ஒரு கதைய இன்னைக்கு நடக்கிற போரோட இணைக்கிறதன் மூலமா அவர் இஸ்ரேலிய மக்களை உளவியல் ரீதியா ஒன்னிணைக்கிறார். இது இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சதில்ல, பல நூற்றாண்டுகளா நாம தப்பி பிழைச்சு வர்ற ஒரு போராட்டம் அப்படிங்கிற உணர்வை விதைக்கிறார். அப்போ ஈரானிய மக்களை பிரித்தாளும் தந்திரமும் இதில் இருக்கா? ஆமா. நீங்க பெர்ஷியர்கள், உங்க கலாச்சாரம் வேற, இந்த இஸ்லாமிய குடியரசு ஆட்சிய உங்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்ற தந்திரமும் அந்த உரையில அடங்கியிருக்கு. ஆனா களத்துல நிலைமை என்னவோ ஈரானோட கைகள்ல தான் இருந்துச்சு.
அவங்க சும்மா இருக்கல. கண்டிப்பா இல்ல. இங்கதான் விஷயம் முற்றிலும் வேற ஒரு தளத்துக்கு போகுது நேயர்களே. தாக்குதல் நடந்த சில மணி நேரங்கள்லயே ஈரான் தன்னோட ட்ரூ ப்ராமிஸ் 4 அப்படிங்கிற அதிரடி பதிலடி தாக்குதலை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா. இது ஏதோ இஸ்ரேல் மேல மட்டும் நடத்தப்பட்ட தாக்குதல் கிடையாது. ஈரான் தன்னோட ஏவுகணைகளை வளைகுடா நாடுகள்ல இருக்கிற அமெரிக்க தளங்கள் மேலயும் நாலாபுறமும் செலுத்தியிருக்கு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு தெருச்சண்டையில ஒருத்தனை அடிக்க முடியாம அவனுக்கு அடைக்கலம் கொடுத்த அத்தனை பக்கத்து வீட்டுக்காரர்களையும் மிரட்டுற மாதிரி இருக்கு. நீங்க சொன்ன அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் ஒப்பீடு ரொம்ப சரியா பொருந்தது. ஈரானோட இந்த தாக்குதல் வியூகம் மிக நுணுக்கமானது. பஹ்ரைன்ல நடந்த தாக்குதலை சொல்றீங்களா? ஆமா. பஹ்ரைன்ல இருக்கிற அமெரிக்காவோட 5வது கப்பற்படை தலைமையகம் தாக்கப்பட்டிருக்கு. ஆனா அதை விட முக்கியமானது இன்னொன்னு இருக்கு. கத்தார்ல நடந்ததா? எக்ஸாக்ட்லி. கத்தார்ல இருக்கிற அல் உதைத் தளத்துல அமெரிக்காவோட மிக முக்கிய ரேடார் அமைப்பான FP-132 முற்றிலுமா அழிக்கப்பட்டதா ஈரான் பகிரங்கமா சொல்லியிருக்கு. இந்த ரேடாரோட முக்கியத்துவம் என்ன? நேர்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, இந்த FP-132 அப்படிங்கிறது சாதாரண ரேடார் கிடையாது. அது அமெரிக்காவோட ஒரு மாபெரும் கண் மாதிரி, ஜயண்ட் ஐ. ஓ, மாபெரும் கண். ஆமா. பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் ஈரான்ல ஒரு ஏவுகணை புறப்படுறத முன்கூட்டியே கண்டுபிடிச்சு அமெரிக்க படைகளை எச்சரிக்கிற அதிநவீன தொழில்நுட்பம் அது. அப்போ அதை அழிச்சிட்டாங்கன்னா? அதை அழிச்சாங்கன்னா அமெரிக்காவோட பார்வையை ஈரான் தற்காலிகமா குருடாக்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த ரேடார் அழிக்கப்பட்ட தகவல் உண்மையா இருந்தா அது ராணுவ ரீதியா அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான். நிச்சயமா. அதோட நிக்காம குவைத்து, ஜோர்டன், அப்புறம் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகள்லயும் ஏவுகணை தாக்குதல்கள் நடந்திருக்கு. அமீரகத்துல ஒரு உயிர்பலியும் நடந்திருக்கு. ஆமா, அமீரகத்துல ஏவுகணை சிதறல்கள் விழுந்து ஒருவர் உயிரிழந்திருக்கிறாரு. இதுக்கு நடுவுல ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ரொம்ப கடுமையான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. அமெரிக்கா தன்னோட அனைத்து சிவப்பு கோடுகளையும் தாண்டிடுச்சுன்னும், ட்ரம்போட ஆட்சி மாற்ற கனவு ஒருபோதும் நிறைவேறாத மிஷன் இம்பாசிபிள் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. இது ஒரு வெளிப்படையான மிரட்டலாவே பார்க்கப்படுது. ஆமா. ஈரானோட இந்த பதிலடி வெறும் உணர்ச்சி வசப்பட்ட செயல் கிடையாது. அது பல வருஷங்களா அவங்க திட்டமிட்டு வளர்த்தெடுத்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அதாவது எதிர்ப்பு அச்சின் ஒரு வெளிப்பாடு. மத்த ஆயுத குழுக்களும் இப்ப களத்துல இறங்கிட்டாங்களா? கரெக்ட். ஈரானோட ஆதரவு பெற்ற ஈராக்கோட கட்டை ஹிஸ்புல்லா, யெமனோட ஹூதிகள் மாதிரியான அமைப்புகளும் இப்போ களத்துல இறங்கியிருக்காங்க. ஓஹோ. அவங்க அமெரிக்க தளங்கள் மேலயும் செங்கடல்ல போற கப்பல்கள் மேலயும் தாக்குதல் நடத்த போறதா அறிவிச்சிருக்காங்க. அப்ப இது வெறும் ஈரான் இஸ்ரேல் போர் கிடையாதா? கிடையாது. இது ஈரான் இஸ்ரேல் அப்படிங்கிற 2 நாடுகளுக்கு இடையான போரா இல்லாம பல நாடுகள், பல ஆயுத குழுக்கள் நேரடியாக மோதிக்கொள்ளும் ஒரு பிராந்திய அளவிலான பெரும் யுத்தமா மாறிட்டு இருக்கு. ரீஜனல் வார். இதையெல்லாம் கேட்கும்போது நேயராகிய உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். கண்டிப்பா. மத்திய கிழக்குல எங்கிட்ட இருந்து பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் நடக்கிற இந்த போர் எனக்கு ஏன் முக்கியம்? இது என் அன்றாட வாழ்க்கைய, என் பாக்கெட்டை எப்படி பாதிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா, அந்த போரோட அதிர்வுகள் அடுத்த சில நாட்கள்ல உங்க வீட்டு சமையலறை வரைக்கும் எதிரொலிக்கும். எப்படி சொல்றீங்க? உலக பொருளாதாரத்தோட உயிர் நாடியா விளங்குற ஹோர்முஸ் ஜலசந்தி அப்படிங்கிற மிக குறுகிய கடல்வழி பாதையை பத்தி நாம பேசணும். உலகத்தோட ஒட்டுமொத்த கச்சா எண்ணெய் விநியோகத்துல சுமார் 20% இந்த பாதையின் வழியா தான் பயணிக்குது. 20%? அது மிகப்பெரிய அளவாச்சே. ஆமா. ஈரான் இப்போ அந்த பாதைய மூடுறதா மிரட்டல் விடுத்திருக்காங்க. அந்த பாதை அடைக்கப்பட்டா என்ன நடக்கும்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உலக சந்தையில கச்சா எண்ணெய்க்கு பெரிய தட்டுப்பாடு ஏற்படும். சரியா சொன்னீங்க. பெட்ரோல், டீசல் விலை கிடுகிடுன்னு உயரும். போக்குவரத்து செலவு அதிகரிக்கும் போது நீங்க வாங்குற அரிசியிலிருந்து காய்கறிகள் வரை அனைத்து அத்தியாவசிய பொருட்களோட விலையும் விண்ணமுட்டும். இது ஒரு சங்கிலி தொடர் விளைவு மாதிரி இல்லையா? டாமினோ எஃபெக்ட். எக்ஸாக்ட்லி, ஒரு டாமினோ எஃபெக்ட் தான் இது. சந்தைகள்ல இதோட உடனடி தாக்கம் இப்போதே தொடங்கிடுச்சுன்னு நிதி சந்தை அறிக்கைகள் சுட்டிக்காட்டுது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரே நாள்ல கடுமையா உயர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட பாதிப்பு ஐரோப்பாவையும் கடுமையா தாக்கும்னு தெரியுது. இஸ்ரேல் தங்களோட பாதுகாப்பு கருத்தில் கொண்டு தங்களுக்கு சொந்தமான கரிஷ் அப்புறம் லிவியாதன் அப்படிங்கிற 2 மாபெரும் கடலோர எரிவாயு வயல்களை தற்காலிகமா மூடியிருக்காங்க. இது ஐரோப்பாவுக்கு மிகப்பெரிய அடி. ஆமா. மேலும் ஹைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையும் தன்னோட செயல்பாடுகளை நிறுத்தியிருக்கு. ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகள் தங்களோட எரிவாயு தேவைக்காக இஸ்ரேல் மாதிரியான நாடுகளை தான் அதிகமா நம்பியிருந்தாங்க. கரெக்ட். இப்போ இந்த வயல்களும் மூடப்பட்டா ஐரோப்பிய நாடுகளோட குளிர்கால எரிசக்தி தேவை பெரும் கேள்விக்குறியாகிடும் இல்லையா? அதுதான் உண்மையான பொருளாதார பேரழிவு.
எரிசக்தி சந்தை ஆட்டம் காணும்போது முதலீட்டாளர்கள் ரொம்ப அச்சமடைவாங்க. பங்குச்சந்தைகளோட நிலைமை எப்படி இருக்கு? இன்னைக்கு பங்குச்சந்தைகளை பாருங்க. கிரிப்டோ கரன்சி சந்தைகள் கூட இந்த அதிர்ச்சியால பெரும் சரிவு சந்திச்சிருக்கு. மக்கள் இப்போ பாதுகாப்பான முதலீட்டை தேடி ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, எப்பவுமே போர் மற்றும் பொருளாதார மந்தநிலை வரும்போது அதுதான் நடக்கும். தற்போதும் அதுதான் நடக்குது. முதலீட்டாளர்கள் எல்லாரும் தங்கத்தை நோக்கி ஓடத் தொடங்கியிருக்காங்க. அதனாலதான் தங்கத்தோட விலை புது உச்சத்தை தொட்டிருக்கா? எக்ஸாக்ட்லி. சுருக்கமா சொல்லணும்னா, உலக பொருளாதாரம் இப்போ ஒரு மிக மெல்லிய நூலிழையில ஊசலாடிட்டு இருக்கு. இத சமாளிக்க சர்வதேச நாடுகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அங்கேயும் பெரும் பதற்றமே நிலவுது. வான்வெளிகள் மூடப்பட்டது சொல்றீங்களா? ஆமா, மத்திய கிழக்கு முழுவதும் வான்வெளிகள் மூடப்பட்டுடுச்சு. ஏர் இந்தியா, பிரிட்டிஷ் ஏர்வேஸ் மாதிரியான பல முக்கிய விமான சேவைகள் அந்த பகுதி வழியா போறத முற்றிலுமா ரத்து செஞ்சுட்டாங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு சூழல். பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர் நிலைமையோட தீவிரத்தை உணர்ந்து தங்களோட நாட்டு ராயல் ஏர்ஃபோர்ஸ் போர் விமானங்கள் மத்திய கிழக்கு வான்வெளியில ரோந்து செல்வதா அவசரமா அறிவிச்சிருக்கிறாரு. நிலைமை கைமீறி போறத கண்கூடா பார்க்க முடியுது. சர்வதேச அரசியல்ல ஏற்பட்டுள்ள துருவப்படுத்துதலை நாம இங்க கவனிக்கணும். போலரைசேஷன். ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்றாங்க? ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் அவசர கூட்டத்தை கூட்டியிருக்கு. மறுபுறம் ரஷ்யா மற்றும் சீனா இந்த அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலை கடுமையா கண்டிச்சிருக்காங்க. ஓ, அவங்க நிலைப்பாடு அப்படி இருக்கா? ஆமா, இந்த விவகாரத்துல அமெரிக்காவோட தலையீடு பிராந்திய பாதுகாப்பை முற்றிலுமா அழிச்சிடுச்சுன்னு ரஷ்யா வெளிப்படையாவே குற்றம் சாட்டியிருக்கு. சீனா தங்களோட ஆழ்ந்த கவலையை தெரிவிச்சிருக்காங்க. ஆக பனிப்போர் காலத்துல எப்படி உலகம் அமெரிக்கா தலைமையில ஒரு அணியாகவும் ரஷ்யா தலைமையில இன்னொரு அணியாகவும் பிரிஞ்சு நின்னுச்சோ அதே போன்ற ஒரு பிளவை இப்ப வெளிப்படையாவே மீண்டும் உருவாகி நிக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நாம இதுவரை பார்த்த இந்த தரவுகள் எல்லாம் சுருக்கமா தொகுத்து பார்த்தா இந்த நாளோட தீவிரம் நமக்கு முழுமையா புரியும். ஆமா, பல தசாப்தங்களா ஈரான் மற்றும் இஸ்ரேல் அமெரிக்கா இடையே உளவு அமைப்புகள் மூலமாகவும் பினாமி படைகள் அதாவது ப்ராக்சி ஃபோர்சஸ் மூலமாகவும் நிழல்ல நடந்து வந்த போர் இன்னைக்கு நேரடியா வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. உண்மைதான். ஏவுகணைகள் பாயுது, உலகளாவிய கச்சா எண்ணெய் சந்தை ஆட்டம் காணுது, வல்லரசுகள் ஒருவரையொருவர் எச்சரிச்சுக்கிறாங்க, ஒட்டுமொட்ட மத்திய கிழக்கும் ஒரு நெருப்பு வளையத்துக்குள்ள சிக்கியிருக்கு. இந்த இடத்துல நேயர்கள் சுயமா சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. இந்த நிகழ்வுகள் உலக எரிசக்தி சந்தைய தற்காலிகமா மாற்றியமைக்கும்னு பொருளாதார ஆய்வுகள் சொல்லுது. ஆனா சற்று ஆழமா நீண்டகால அடிப்படையில சிந்திச்சு பாருங்க. ஒருவேளை ஹோர்மோஸ் ஜலசந்தி நீண்ட காலத்துக்கு மூடப்பட்டா என்ன நடக்கும்? இந்த போர் பல மாதங்கள் நீடிச்சு புதைப்படிவ எரிபொருட்களோட அதாவது ஃபாசில் ஃபியூவல்ஸ் விநியோகம் முற்றிலுமா தடைப்பட்டா இந்த எரிசக்தி தட்டுப்பாடு ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் ஒரு புதிய திசையை நோக்கி தள்ளுமா? புதிய திசைனா மாற்று எரிசக்தியை சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. பெட்ரோலியம் எண்ணெயை நிரந்தரமா கைவிட்டுட்டு மாற்று எரிசக்தியை நோக்கி அதாவது சூரிய ஒளி, காற்று, ஹைட்ரஜன்னு உலக நாடுகள் மிக வேகமா நகர இது ஒரு தூண்டுகோலா அமையுமா? அது ஒரு மிகப்பெரிய மாற்றமா இருக்குமே. ஆமா, அப்படி நடந்தா இன்னைக்கு இந்த எண்ணெய்க்காக சண்டையிட்டுக்கிட்டு இருக்கிற இந்த மத்திய கிழக்கு நாடுகளோட ஒட்டுமொத்த எதிர்காலமும் அவங்களோட பல பில்லியன் டாலர் மதிப்பிலான புவிசார் பொருளாதாரமும் ஒரே இரவுல மதிப்பிழந்து நிரந்தரமான வீழ்ச்சியை சந்திக்குமா? மிகவும் சிந்திக்க வைக்கிற ஒரு முரண்பாடான கேள்வி இது. போரோட அழிவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அது ஒட்டுமொத்த உலக பொருளாதார கட்டமைப்பையே, குறிப்பா எரிசக்தி துறையை எப்படி தலைகீழா புரட்டி போட போகுது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய புதிர். ஆமா, தங்களை தாங்களே அழிச்சிக்கிற ஒரு போராவே இது மாறுமா அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இதை பத்தி நீங்களே சற்று ஆழமா சிந்திச்சு பாருங்க. சரி நேயர்களே, பல்வேறு கோணங்கள்ல பல தரவுகளை ஒருங்கிணைச்சு நாம நடத்தின இந்த விரிவான உரையாடல் உங்களுக்கு புதிய திருப்புகளை வழங்கியிருக்கும்னு நம்புறோம். இந்த ஆழமான தகவல் தேடல்ல எங்களுடன் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம்.